சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆற்றிய உரையில், எதிர்க்கட்சிகள் தனியாகவோ ஒன்றாகவோ வந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே வெற்றி பெறும். சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றி. 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடுமையான உழைப்பை வழிவகுக்கும். ஒவ்வொருவரும் என் தொகுதியில் தான் முதலிடம், அதிக முன்னிலை எனக்கு என்று உறுதியாக செயல்பட வேண்டும் என்றார். எதிர்க்கட்சிகளின் இரட்டை நிலை பாஜக எப்போதாவது தமிழகத்தின் நலனுக்காக செயல்பட்டதா? அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் போது அதிமுக ஒரு முறையாவது கண்டனம் தெரிவித்ததா? அவர்களது செயலை மக்கள் மறக்க மாட்டார்கள். 2019 20 தொகுதிகளில் போட்டியிட்டு தற்போது 2024 34 தொகுதிகளில் போட்டியிட்டு 20% வாக்குகளும் அதிமுக பெற்றுள்ளது. அதிமுக 2019 விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 12 விழுக்காடு வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளது. அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டல் வகுத்தல் கணக்கே தெரியாது என்று நம்பி பொய் கணக்கை அவிழ்த்துவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி சொன்ன கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள். திமுகவின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஊடகங்களாக மாற வேண்டும். திராவிட இயக்கம் 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த மாற்றங்களை இளைஞர்களிடமும் மக்களிடமும் எடுத்துச் சொல்லுங்கள். வெல்வோம் 2006, படைப்போம் வரலாறு என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.